வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் ஒரு இடம் வரலும் போயிட்டு வரேன்னு போக கூட பழனிவேல் போறாரு. கோமதி அவங்க பெரிய அண்ணன் கிட்ட போய் எங்க வீட்டு பொண்ணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதே மாதிரி உங்க வீட்டு பையன் எங்க பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு வாக்கு வாங்கிட்டு உள்ளர வர்றாங்க. ஒரு மொபைல் ரிங் ஆக, ஏய் அது அரசியோட இதுதானேன்னு கேட்டு அட்டன் பண்றவங்க, இனிமே அவ காலேஜுக்கு வரமாட்டா, ஒண்ணுக்கும் வரமாட்டா, நீங்க இனிமே இந்த போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வர. அத்த, அரசி படிப்புல எல்லாம் கோட்டை விட மாட்டான்னு மயில சொல்றாங்க. ஏய், காலேஜுக்கு போய் விசாரிச்சாதான் இவ ஒழுங்கெல்லாம் தெரியும். இவ படிச்சு கிழிச்சதும் போதும், பட்டம் வாங்கி பறக்க விட்டதும் போதும், இனிமே இவ வீட்லயே கிடக்கட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல அரசி பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத்த, அரசி மேல இருக்க கோவத்துல நீங்க இப்படி சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது, அவசரப்படுறீங்கன்னு தோணுதுன்னு மீனா சொல்ல, இதோ இங்க பாரு, அவசரப்படுறது நானா? நானா அவசரப்படுறேன்? அவசரப்பட்டது அவ. இதோ பாரு, என்னைய அதிகமா பேச வைக்காத. ஆமா அப்படின்னு கோமதி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க. அத்த, படிப்பு ரொம்ப முக்கியம்னு நீங்க தானே அத்த சொல்லுவீங்க அப்படின்னு ராஜு கேட்க, ஆமா, படிப்பு ரொம்ப முக்கியம்தான், அதை விட மானத்தோட வாழ்றது ரொம்ப முக்கியம். இனிமே இவ வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். காலேஜ் படிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இவளுக்கு அப்படின்னு கோமதி ஸ்ட்ரிக்டா சொல்ல, அத்த, நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம்னு தோணுது அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. இவள இனிமே நான் நம்பவே மாட்டேன். காலேஜுக்கு போறேன்னு சொல்லி அவன் கூட ஊரை சுத்துவா, காலேஜ்ல டூருக்கு போறேன்னு சொல்லி அவன் கூட ஓடி போவா, அப்புறம் மாலையும் கழுத்துமா முன்னாடி வந்து நிப்பா. ஐயோ, ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல கடவுளே. ஐயோ, முடியலன்னு தலையில கோமதி கைய வச்சுக்க. அத்த, இங்க பாருங்க அப்படிலாம் அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, அம்மாடி, இங்க பாரு, புத்திசாலி. புத்திசாலிங்களா? உங்க அளவுக்கு எனக்கு அறிவும் மூளையும் கிடையாது. என் குடும்பம் கலைஞ்சு போகாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கும் குழந்தை பிறக்கும்ல, அப்ப உங்க இஷ்டத்துக்கு வளருங்க, எப்படி வேணாலும் வளருங்க. ஆனா அதை நான் கேட்க போறது இல்ல. என் புள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு நீங்க யாரும் சொல்லாதீங்க. பாத்துக்கோங்க, இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவேன். பேசாம அமைதியா இருந்துருங்க அப்படின்னு கோமதி மிரட்ட எல்லாரும் அமைதியாயிக்கிறாங்க. பாண்டியன் ஒரு வீட்டு முன்னாடி வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்குடா பழனிங்கிறாரு. இறங்குற பழனிவேல், மச்சான் யார் வீடு இதுன்னு கேட்க, பாண்டியன் ஏதோ சொல்ல வர முன்னாடி ஆர்வ கோளாற இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, சொல்றேன்டா வா அப்படிங்கிற பாண்டியன் வீட்டுக்குள்ள வர, அவங்க அக்கா வீட்டுக்காரு, அதான் அவங்க மாமா இருக்காரு. மாப்பிள்ள, அடடே வாங்கன்னு சொல்ல, மாமா அக்கான்னு கூப்பிட்டுட்டு பாண்டியன் உள்ளர வர, வாங்க மாப்பிள்ளன்னு கும்பிடுறாரு அவரு. ரெண்டு பேரும் பரஸ்பரம் வாங்கன்னு விசாரிச்சுக்கிறதுக்கு அப்புறம் உட்கார சொல்றாங்க. உமையா, ஏய் உமையா அப்படின்னு அவரு ஆர்வமா கூப்பிட, இதோ இதோ வர்றேன்னு சவுண்ட் வருது, யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரு கூப்பிட, வெளியே வர்றவங்க, தம்பி அப்படின்னு பாசமா பாண்டியனை பார்த்து கூப்பிட, பழனிவேல் எழுந்து வணக்கம் சொல்ல, பாப்பா உட்காருப்பாங்கிறாங்க அவங்க. எப்படி இருக்கேன்னு கேட்க, இருக்கேங்கிறாரு பாண்டியன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், இருப்பா நான் போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேங்கிறாங்க அவங்க அக்கா. இல்லக்கா அதெல்லாம் வேண்டான்றாரு பாண்டியன். மாப்பிள, என்ன மாப்பிள, முத தடவையா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நியாயப்படி உங்களுக்கு விருந்தே வைக்கணும் மாப்பிள, காஃபி குடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, பரவாயில்ல மாமாங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் முடியாது உமையா, சீக்கிரம் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போங்க, அந்தா போறேங்கன்ட்டு போறாங்க. பாண்டியும் பழனிவேலும் காஃபிய குடிச்சிட்டு இருக்க, ஆமா கோமதி எப்படி இருக்கா பாண்டி அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, நல்லா இருக்காங்கிறாரு பாண்டியன். ஆமா, அவளையும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, அடுத்த தடவை வர்றப்ப கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்க்கா அப்படிங்கிற பாண்டியன் ஒரு மாதிரி சோகமா இருக்க. ஆமா பாண்டி, நீயே ஒரு மாதிரியா இருக்கன்னு அவங்க அக்கா கேக்குறாங்க. பாண்டியன் தயக்கமாவே உட்கார்ந்துருக்க, உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, திடுக்குன்னு தலையை நிமித்துறவரு, இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன்னு பாண்டியன் சொல்ல, ஆனாலும் எனக்கு உன் மேல கோவம்தான் பாண்டி அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, என்னக்கா கோவம்னு பாண்டியன் கேக்குறாரு. கோவம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன வருத்தந்தேங்கிறாங்க அவங்க அக்கா. பாண்டியன் புரியாம அவங்க மாமாவை பார்க்க, எங்களுக்கு அரசிய அம்புட்டுல பிடிச்சிருக்கு, கிளி மாதிரி இருக்கா, நல்ல குணம், அதனாலதான் கோமதி கிட்ட முத தடவை பேசி பார்த்தேன், அவ புடி கொடுக்கவே இல்ல, ஜோசியரும் சொன்னதுக்கு அப்புறம் நேரடியாவே பேசிடலாமேன்னு இவரையும் கடைக்கு அனுப்புனேன், நீ வேற அரசிய சதீஷ்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. இங்க பாரு பாண்டி, படிக்க வைக்க போறோம், வேலைக்கு அனுப்ப போறோம்னு நீ சொன்னதெல்லாம் சரிதான், எனக்கும் புரியுதுதேன், என்ன அரசிய மருமகளாக்க முடியலையேன்ற வருத்தம் தான் அப்படின்னு அவங்க அக்கா கொஞ்சமா வருத்தத்தோட சொல்ல, மாப்பிள, கடந்த 2 நாளா இவ என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தா, இப்ப நீங்க வந்த உடனே உங்ககிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அவங்க மாமா சொல்ல, போங்கன்ற மாதிரி கொஞ்சமா சினிங்கிட்டு, அது என்னமோ
அரசி சதீஷுக்குன்னே பொறந்தா மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. என்ன பண்றது? குடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ண நாங்க என்ன தூக்கிட்டா வர முடியும்? அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, அரசிய நீங்க தூக்கிட்டு எல்லாம் வர வேண்டாம். மாமா பேசின விஷயத்த நானும் யோசிச்சேன். அப்புறம் இது விஷயமா கோமதி கிட்ட நானும் பேசினேன். உங்க பையனுக்கு எங்க பொண்ண கட்டி குடுக்கறதுல பரிபூரண சம்மதம் தான்க்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க அக்கா மொத்தமா சிரிக்கிறாங்க. அவங்க மச்சான் அதிசயமா பாக்குறாரு. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானும் பழனியும் வந்தோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்க. பழனி அப்படியே திகைப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. அட, என்ன மாப்பிள்ள சொல்றீங்கன்னு அவங்க மாமா கேட்க, என் பொண்ணு அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அது இல்லாம எல்லா சொந்த பந்தங்களும் நெருக்கமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இது 2மே கிடைக்கிறப்ப நான் ஏன்க்கா வேணான்னு சொல்ல போறேன்? உங்க பையனுக்கு என் பொண்ண குடுக்கறதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தான் மாமா அப்படின்னு பாண்டியன் அவரை பார்த்து சொல்ல, அவரும் சந்தோஷமா அவங்க ஒய்ஃபும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அக்கா, உங்களுக்கு சம்மதம்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமையே நீங்க பொண்ணு பார்க்க வரலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா வந்துச்சுன்னா நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் பாண்டி, எங்களுக்கு சம்மதம் இருக்க போய் தானே உன் பொண்ணையே நாங்க கேட்க வந்தோம். ஆமா, நம்ம சதீஷ நீ பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, ஆமாங்கிறாரு உங்க மாமாவும். அதனால என்னக்கா, பரவாயில்ல, நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது கூட்டிட்டு வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாங்கிறாரு பாண்டியன். ஏன் பாண்டி, ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, அக்கா, நான் என் 3 பசங்களுக்குமே பெருசா ஜாதகம் பாத்துக்கிட்டது இல்ல. அவங்களுக்கு என்னக்கா, 3 பேரும் நல்லா தானே இருக்காங்க. அதே மாதிரி அரசியோட வாழ்க்கையும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஹஸ்பண்ட கேக்குறாங்க உண்மையாள். நான் சொல்றதுக்கு இதுல என்னமா இருக்கு, எனக்கு பரிபூர்ண சந்தோஷம்தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா சிரிக்க அதை ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப். ஏன் பாண்டி, அரசிகிட்ட பேசிட்டியா அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, ஆ பேசிட்டேன்க்கா, அரசிக்கு அதுல சம்மதம் தானே பழனிவேல ஒரு பார்வை பாத்துக்கிட்டே சொல்றாரு பாண்டியன். சரி பாண்டியாங்கிற அவங்க அக்கா, ஏங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம பொண்ணு பார்க்க போவோமான்னு ஹஸ்பண்ட கேக்குறாங்க. அப்படியே செஞ்சிருவாங்கிறவரு ரொம்ப சந்தோஷம் மாப்பிளங்கிறாரு பாண்டியன் கிட்ட. வரேன்க்கா, வரேன் மாமான்னு அவரு கும்பிடு போட்டு எந்திரிக்க பழனிவேலு எழுந்திருக்கிறாரு. வெளியே வந்ததும் பழனி, என்ன மச்சான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, டேய் வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அரசு இதுக்கு ஒத்துக்கிடுமா அப்படின்னு பழனிவேல் கேட்க, அதெல்லாம் ஒத்துக்கிடும் அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்ல, சரசரன முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பழனிவேல் சொல்ல, இலை, நாம முடிவெடுக்கலன்னா தான் பிள்ளைங்க முடிவெடுத்துறாங்களேடா. கடையில வச்சு மாமா என்கிட்ட கேட்டாரு, பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கியே உனக்கு பயமா இல்லையான்னு. அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் கூட பயப்படாம நெஞ்ச நிமித்திட்டு எனக்கு என்ன பயம்னு மாமா கிட்ட பேசினேன். இப்பதான்டா மாமா கேட்டதோட அர்த்தமே எனக்கு புரியுது. டேய், அரசி விஷயத்தை யோசிக்கிறப்ப பயம் நெஞ்ச பொளக்குதுடா. இல்லடா, அரசிக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும்டா, இல்லாட்டி சரி வராது. வா போலாங்கிற பாண்டியன் வண்டி எடுக்கிறாரு. இங்க பாண்டியன் வீட்ல எல்லாரும் அதே பொசிஷன்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. மீனா கிச்சன்ல இருந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து அரசிக்கிட்ட நீட்டி, அரசி, அரசி இந்த டீய குடின்னு கொடுக்க, அண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அரசி சொல்ல, சாப்பிடாமே இருந்தா எப்படி, ராஜி இந்த இத அவகிட்ட குடுங்கறாங்க மீனா. குடி, கொஞ்சமாவது குடின்னு ராஜி சொல்ல, வேண்டாம் நின்னுட்டு இருக்காங்க அரசி. பரவாயில்ல, இந்தா கொஞ்சமாவது குடின்னு ராஜி நீட்டிட்டு இருக்க, வெளியே வண்டி சத்தம் கேட்டு எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. மிஸ்டர் பாண்டியன் கையில ஒரு பையோட வர, பின்னாடி வர பழனிவேலு ஒரு பையோட வர்றாரு. கோமதி பாண்டியனை பார்க்க, பாண்டியன் கோமதிய பார்த்து ஏதோ கண்ணால ஜாட பண்ண அவங்க கண்ணை தொடச்சிக்கிறாங்க. டேய், எல்லாரும் எழுந்துச்சு வாங்க சாப்பிடலாம், வாங்கடான்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்க. ராத்திரியில இருந்து யாருமே எதுவுமே சாப்பிடல. இப்படியே பட்னியாவே கிடக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்கப்பா, வாங்கடா அப்படிங்கிற பாண்டியன் கிச்சனுக்கு போய் ஒரு ஜக்ல தண்ணி எடுத்துட்டு வர, பின்னாடியே பழனிவேலும் போய் ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. ஏன்பா மீனா, வாப்பா பாண்டியன் கூப்பிட, இதோ வரேமாமாங்கிறாங்க. ஏன்பா அரசி அப்படின்னு பாண்டியன் சாதாரணமா கூப்பிட, எல்லாரும் நம்ப முடியாம பாக்குறாங்க. வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி நம்ப முடியாம இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு எழுந்து நின்னு பாண்டியனை ஆச்சரியமா பார்க்க, அவரு மறுபடியும் வாப்பாங்கிறாரு. அப்பா அப்படின்னு நம்ப முடியாம அரசி கூப்பிட, வாப்பாங்கிறாரு மறுபடியும். அரசி வேகமா அவர் பக்கத்துல வர, உட்காருப்பா உட்காருன்னு ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாரு பாண்டியன். அப்பா, அப்பான்னு அரசி கூப்பிட்டுட்டு இருக்க, அப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு அரசியோட தலையை தடவி கொடுக்கறாரு பாண்டியன். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லணுமா, வாங்க வந்து சாப்பிடுங்கங்கிறாரு பாண்டியன். அவரு மறுபடியும் வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல எல்லாரும் எழுந்து போறாங்க. கோமதி எழுந்திருக்க, கோமதி உட்காரு உட்காருடி அப்படின்னு உட்கார வைக்கிற பாண்டியன். ஏன்பா நீ உட்காருப்பா, மயிலு உட்காருமா அப்படின்னு எல்லாரையும் உட்கார வைக்க, வாமான்னு கோமதி கூப்பிட, நான் அப்புறம் சாப்பிடுறேன் அத்தாச்சிங்கிறாங்க சுகன்யா. எல்லாருக்கும் பார்சல பழனிவேல் எடுத்து வைக்க, பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாய் எடுத்து வைக்கிற சரவணன், அப்பா நீங்க சாப்பிடலையான்னு கேட்க, நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேங்கிறாரு அவரு.
அரசிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு தயங்கிட்டு இருக்க. நல்லா அள்ளி சாப்பிடுப்பா அப்படின்னு பாண்டியன் முதுகுல தட்டி கொடுக்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அசெம்பிள் ஆகுறாங்க. பாண்டியனோட ஆஸ்தான சிங்கிள் சீட்டர் இப்ப 3 சீட்டரா மாறிடுது. அப்பா, எங்கப்பா போயிட்டு வந்தீங்க? செந்தில் கேட்க, உங்க அத்தை வீட்டுக்கு தாங்கிறாரு பாண்டியன். அதான்டா, உமையாள் அத்தை வீட்டுக்கு அப்படிங்கிற பாண்டியன். அரசி இங்க வான்னு கூப்பிடுறாரு. பா அப்படின்னு அரசி கூப்பிட, இங்க வாப்பா உட்காருன்னு பக்கத்து இடத்த காமிக்கிறாரு பாண்டியன். அரசி உட்கார. அரசி ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன்பா அரசி, அப்பாவை உனக்கு பிடிக்குமான்னு பாண்டியன் கேக்குறாரு. ரொம்ப பிடிக்கும்பா, எல்லாத்தையும் விட அதிகமா உங்களை மட்டும்தான்ப்பா பிடிக்கும் அப்படிங்கிற அரசி மறுபடியும் அழ ஆரம்பிக்க, அரசி அழக்கூடாதுப்பா, சொன்னா கேளுன்னு கண்ணை தொடச்சு விடுறாரு பாண்டியன். ஏன்பா அரசி, அப்பா என்னைக்குமே உனக்கு நல்லதுதான் நினைப்பேன்னு நீ நம்புறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆ நம்புறேன்பான்னு தலையாடுறாங்க அரசி. உன் வாழ்க்கை விஷயமா அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அது தப்பா போகாதுன்னு நம்புறியா? பாண்டியன் கேட்க, நம்புறேன்பான்னு தலையாட்டுறாங்க அரசி. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இப்ப எதுக்கு இவ்வளவு உட்கார வச்சு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? சொல்ல வேண்டியதை தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு கேட்க, இரு கோமதி, கொஞ்சம் அமைதியா இருக்கியாங்கிற பாண்டியன் அரசிக்கிட்ட திரும்புறாரு. இங்க பாருப்பா அரசி, வாழ்க்கையில எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தப்பான முடிவு எடுத்துருவோம். அதே மாதிரி தப்பான வழியிலையும் போயிருவோம். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தாம்மா. ஆனா எப்பவுமே தப்பான பாதையிலேயே போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை கெட்டு போயிரும்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. உன்னிப்பா அரசி கேட்டுட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு உரைக்கவே உரைக்காது. எதுவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இடத்துல இப்ப அவ இல்ல. சட்ட புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கோமதி கொதிக்க, அரசி விஷயமா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேங்கிறாரு பாண்டியன். என் அக்கா உமையாள் மகன் சதீஷுக்கும் நம்ம அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் பட்டுன்னு சொல்லிட, அரசி அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மீதி எல்லாரும் குழப்பத்தோட பாக்குறாங்க. என்னப்பா சொல்றீங்கன்னு செந்தில் கேட்க, எலை, அன்னைக்கு கூட அக்கா வீட்டுக்காரர் நம்ம கடைக்கு வந்து அரசிய பொண்ணு கேட்டாருடா. எலை, நீயே பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தானே இருந்த அப்படின்னு பாண்டியன் கேட்க, படிப்பு முடியற வரைக்கும் அரசி கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட முடியாதுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு செந்தில் கேட்க, சொன்னேன்தான். ஆனா அப்ப இருந்த மாதிரியா இப்ப நம்ம குடும்ப நிலைமை இருக்கு? அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசிட்டேன். இன்னைக்கு புதன்கிழமை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை அக்கா வீட்ல இருந்து நம்ம அரசிய பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருக்க. அண்ணே, எதுக்கு இப்ப அரசிக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வேண்டாண்ணே அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரி வேண்டாம், அவளை வீட்லயே வச்சுக்கலாம். இவ எவன் கூடயாவது ஊரை சுத்தட்டும், அப்புறம் நாசமா போகட்டும். அவமானம் தாங்காம மொத்த குடும்பமும் தூக்கு போட்டு செத்துறலாம். இது உனக்கு ஓகேவான்னு சுகன்யாவை செருப்பால் அடிச்ச மாதிரி கேக்குறாங்க கோமதி. அரசி அழுதுகிட்டு இருக்க. கோமதி, கொஞ்சம் அமைதியா இருக்கியாங்கிறாரு பாண்டியன். இதோ பாருப்பா அரசி, எங்க அக்கா பையன் சதீஷ் நல்ல பையன்பா. அது மட்டும் இல்லப்பா, ஒரு நல்ல வேலையிலயும் இருக்கான். அது என்னமோ சொன்னாங்களே, இளைய பழனி, அது என்ன வேலைடாங்கிறாரு பாண்டியன். ஐடி கம்பெனில வேலை பாக்குறாராம், கை நிறைய சம்பாதிக்கிறாராம் அப்படின்னு பழனி சொல்ல, ஆ ஐடி கம்பெனில வேலை பாக்குறான்ப்பா, அக்காவும் மாமாவுமே ரொம்ப நல்லவங்கப்பா, உன்னைய அவ்வளோ நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எனக்கு தான் எந்த ஆப்ஷனுமே இல்லையேங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா அரசி சின்ன புள்ள, இன்னும் 20 வயசு கூட முடியல. அவளுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. பாண்டியன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இதோ பாரு, அதெல்லாம் பண்ணி வைக்கலாம், ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இம்புட்டு நடந்திருக்கு, குமார் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஏதாச்சும் பண்ணுவான். அரசிய இன்னும் வீட்ல வச்சிருக்கிறது நமக்கு நல்லதில்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு. மாமா, அரசிதான் இனிமே எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டாளே, அதுக்கப்புறமும் உடனே கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா என்ன? உங்க அக்கா மாமாலாம் நல்லவங்க தான், அவங்க பையனும் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. அரசிக்கும் அவருக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியணுமில்ல. நாமளும் பையனை பார்த்தது கிடையாது அப்படின்னு மீனா ரொம்பவே தயக்கத்தோட சொல்ல, அதான் பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அப்ப பாத்துக்கிட்டோம் 2 பேருமே அப்படிங்கிறாங்க கோமதி. அது எப்படி அத்தை சரியாகும்? அரசி நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் நடக்க வேண்டாமான்னு ராஜி கேக்குறாங்க. ஆமா 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 ஆமா, அந்த ஆசையெல்லாம் இவதான் குழி தோண்டி புதைச்சிட்டால. எவன் கையிலயும் சிக்கி சீரழியாம இவ நல்லா வாழ்ந்தா போதும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இப்ப எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கோமதி கத்த. எல்லாரும் பேசிட்டீங்களா அப்படிங்கிற பாண்டியன் சுத்தி முத்தி எல்லாரையும் பார்த்துட்டு, சரிப்பா, இவங்க பேச்செல்லாம் இருக்கட்டும், நீ என்னப்பா சொல்ற, சொல்லு சொல்லுப்பான்னு பாண்டியன் கேட்க, அரசி பயத்தோட அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. மீதி வீட்ல இருக்க எல்லாரும், எஸ்பெஷலி சுகன்யா, எல்லாரும் அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு.
மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.